மிகவும் நுணுக்கப்பட்ட நுணுக்கமான ஒரு மனதாக எப்பொழுதுமே இருக்கும். மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதும் கூட நீங்க ஒரு விஷயத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாராவது ஒரு வார்த்தைகள் கூறினால் கூட அதை உடனே நீங்கள் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளாம சீரியஸாக எடுத்துக்கொள்வீங்க. அதையே எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் கூட நீங்க தூங்காம அதையே நினைத்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை நமக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுத்திக் கொள்ளுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. அதனால தாங்க சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அதிகமா கவலையும் படுவீங்க. அதே மாதிரி அதிகமா யோசிக்கவும் செய்வீங்க. இந்த 2 நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க எப்பொழுதுமே அதிகமா யோசித்து யோசித்து அந்த அந்த ஒரு விஷயத்துல பிரச்சனைகளே இல்லை என்றாலும் நீங்க யோசித்து யோசித்து உங்களுக்கான ஒரு பிரச்சனையை நீங்க வர வைத்து விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஒருத்தவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனா நீங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு பல நாட்கள் நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்வது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். அவர் ஏன் அப்படி சொன்னார், நான் ஏதாவது தவறு செய்தானா என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகி இருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி இன்னமும் உங்களை கவலைகளுக்கு ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. கடந்த கால நினைவுகள் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சுமையாகவே இருந்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க மறக்க வேண்டிய விஷயங்களை கூட மறக்க முடியாம அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்ட அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்க பழைய பழைய காலத்துல யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க, யாராவது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. குடும்பத்துல கூட போதுமான அளவுக்கு மதிப்பு இல்லாம இருந்திருக்கும். அது அனைத்தும் உங்களுக்கு முன்னாள் காலங்கள்ல நடந்திருக்கும். அது அனைத்தையுமே நினைத்து இப்போ வரைக்கும் நீங்க அதனை நினைத்து உங்களை நீங்களே உங்களை நீங்களே கவலைப்படுத்திய காயப்படுத்திய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய இயல்பாக எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். அது உங்களுக்கு சாதாரணமாக கிடையாது. உங்களுடைய குடும்பத்துல எத்தனை நபர்கள் மூத்தவங்க இளையவங்கன்னு இருந்தாலுமே இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய மூத்தவங்க இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க தான் எப்பொழுதுமே பொறுப்புள்ள ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. அதனால உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்புகளை கூட உங்களுடைய தலையில் நிச்சயமாக விழுந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவங்களுக்கான பொறுப்புகளும் மற்றவங்களுக்கான சில வேலைகளும் கூட உங்கள் தலையில விழுந்து நீங்க தான் அந்த ஒரு வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன ஆதங்கங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. நம்ம யாருக்காக பண்றோம், நம்முடைய குடும்பத்துக்காகத்தானே பண்றோம் அப்படின்னு நீங்க எதையுமே எதிர்பார்க்காம நீங்க பண்ணி விடுவீங்க. நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் பார்த்தும் ஆகணும் என்ற ஒரு எண்ணம் உங்களை மிகவும் சோர்வடைய சில நேரங்களில் செய்து கொண்டே இருக்குங்க. இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய சொந்த சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அவங்கள நம்பி நீங்க பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க, அவங்க சொன்ன வேலைகளுக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அனைத்தையும் நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க உங்களோட நெருங்கிய உறவினராக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்க கூட பிறந்த நபர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக உடைத்திருப்பாங்க. நீங்க அவங்கள நம்பி எவ்வளவோ இழந்திருப்பீங்க, எவ்வளவோ கொடுக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பெரிய அளவுக்கு ஏமாத்தி இருப்பாங்க. நீங்க நம்பியவங்களே உங்களை புரிந்து கொள்ளாத போது அந்த ஒரு வலி உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அதுவும் உடன் பிறந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கூடவே ஒரே வயத்துல பிறந்த நம்ம உடன் பிறந்தவனே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எதிராகவும் நம்மளை உடைத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஏமாத்தி இருக்கக்கூடிய சொத்தையும் அவன் பிடுங்கி கொண்டான். இவனே இப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் மற்றவங்கள நம்பணும், மற்றவங்க மட்டும் எனக்காக எப்படி உண்மையா இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்குள்ளிலே நீங்க வாழ்ந்து கொண்டு இது வரைக்கும் எல்லாரிடமும் ஜகஜமாக பேசுவீங்க. ஆனா யாரையும் முழுமையாக நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வாரீங்க. தன்னம்பிக்கை குறைந்த அந்த ஒரு தருணங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை எப்பொழுதுமே இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க இழந்து விடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை உங்களுக்கு குறைகின்ற தருணங்களில் நீங்க தனியாக இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்க. அது நீங்க எங்க இருந்தாலும் சரி, வேலை இடத்தில் இருந்தாலும் சரி, ஸ்கூலு காலேஜ் எல்லா இடங்களில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தால் கூட நீங்க அந்த ஒரு நேரத்துல தனியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட பேசாம உங்களுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய வழியை உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க.
பண விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி எப்போதுமே இருக்காது. ஒரு நேரத்துல நல்ல ஒரு வரவும் உங்களை தேடி வரும். மற்றொரு நேரத்தில் திடீரென்று உங்களுக்கு செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் தாங்க உங்களை மன அழுத்தத்துல ஆழ்த்தி கொண்டே இருக்கும். ஒரு நேரத்துல உங்களுடைய பிசினஸாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், அதுல போதுமான அளவுக்கு வருமானம் இரண்டு நாளைக்கு சேர்ந்தது ஒரு நாளிலே கிடைத்துவிடும். மறுநாள் நீங்க சும்மா போயிட்டு நஷ்டத்துடன் வருவது போல இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது இந்த மாதிரி சில மன அழுத்தங்களும் மனக்கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். நீங்க ஒருவரிடம் அதிக அக்கறை காட்டியிருப்பீங்க, காட்டவும் செஞ்சீங்க. அவங்களுக்காக நீங்க அதிகமாக செஞ்சீங்க. ஆனா அதே அளவுக்கு அவங்க திரும்ப உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. உங்களுடைய வாழ்க்கையில அவங்க கொடுத்தது மிகப்பெரிய பாதிப்புகளையும் நம்பிக்கை துரோகத்தையும் மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்துக்கு உள்ளாகுவீங்க. அந்த அளவுக்கு சில கவலைகள் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டிருக்குங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் திடீரென்று உங்களுடைய மனம் மாறி இருக்கும். ஒரு நிமிடம் நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க, அடுத்த நிமிடமே கவலைகளுக்கு உள்ளாக்கியிருப்பீங்க. இந்த மாற்றங்கள் உங்களை குழப்பத்திற்குள்ள ஆழ்த்தியிருக்கும். குழப்பத்தில் ஆழ்த்தி என்ன செய்வது என்று தெரியாம சில சின்ன முடிவுகளை உங்களுக்குள்ள எடுக்க வைத்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்த காலங்களாக மட்டுமே இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்குன்னு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மனதில் ஒரு அமைதியானது பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதியால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு உருவாகவும் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு தேடி வரும். நீங்க பல நாட்களாக தேடிய அந்த ஒரு நிம்மதி இப்போது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அந்த ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு அந்த ஒரு நிம்மதி உங்களை தேடி வர வைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போது தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துல தீராம ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த காயங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் ஒருவருக்கொருவர் மனதை விட்டு பேசி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகள் அனைத்தும் மீண்டும் நெருக்கமாக தொடங்கும். உங்களுடைய வீட்டில் சந்தோஷமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல சரியாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போக தொடங்குங்க. இந்த ஒரு நேரத்துல ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரியாகி உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சிக்கல் தீர்ந்ததும் இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர தீர ஒவ்வொரு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சிக்கல் தேர்ந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு சிக்கல் எந்த ரூபத்தில் இருந்து வரும்னு தெரியாது. ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இனிமே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா நடக்கவும் தொடங்குங்க. பண விஷயங்கள்ல நீங்க மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. வருமானம் உங்களுக்கு நிலையானதாக மாறும். இதுவரை கையில் தங்காத பணம் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கையில் தங்கி நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்பையும் உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். இதுவரை இருந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்பிக்கையாக உங்களுக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை என்பது உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் மாற்றி கொடுக்குங்க. நான் முடியும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நபர்களாக மாறுவாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களை இன்னமும் முன்னேற்றவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்பு இப்போது மதிப்பு பெற ஆரம்பிக்கும். மற்றவங்க உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. நீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக இனிமே நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவு, உங்களுடைய இலக்கு இப்போது அனைத்துமே நிஜமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தேடிய உங்களுக்கான ஒரு பாதுகாப்பானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு உருவாகும். நீங்கள் பயந்து கிடந்த உங்களுடைய எதிர்காலம் இப்போது உங்களுக்கு நம்பிக்கையாக மாறும். ஒரு நாள் நீங்க உங்களுக்கே சொல்லுவீங்க,
என்னால முடியாதது எதுவும் கிடையாது என்று உங்களுக்கே நீங்க சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது இந்த மாதிரி சில மன அழுத்தங்களும் மனக்கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். நீங்க ஒருவரிடம் அதிக அக்கறை காட்டியிருப்பீங்க, காட்டவும் செஞ்சீங்க. அவங்களுக்காக நீங்க அதிகமாக செஞ்சீங்க. ஆனா அதே அளவுக்கு அவங்க திரும்ப உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. உங்களுடைய வாழ்க்கையில அவங்க கொடுத்தது மிகப்பெரிய பாதிப்புகளையும் நம்பிக்கை துரோகத்தையும் மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்துக்கு உள்ளாகுவீங்க. அந்த அளவுக்கு சில கவலைகள் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டிருக்குங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் திடீரென்று உங்களுடைய மனம் வந்து மாறி இருக்கும். ஒரு நிமிடம் நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க, அடுத்த நிமிடமே கவலைகளுக்கு உள்ளாக்கியிருப்பீங்க. இந்த மாற்றங்கள் உங்களை குழப்பத்திற்குள்ள ஆழ்த்தியிருக்கும். குழப்பத்தில் ஆழ்த்தி என்ன செய்வது என்று தெரியாம சில சின்ன முடிவுகளை உங்களுக்குள்ள எடுக்க வைத்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்த காலங்களாக மட்டுமே இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்குன்னு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மனதில் ஒரு அமைதியானது பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதியால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு உருவாகவும் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு தேடி வரும். நீங்க பல நாட்களாக தேடிய அந்த ஒரு நிம்மதி இப்போது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அந்த ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு அந்த ஒரு நிம்மதி உங்களை தேடி வர வைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போது தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துல தீராம ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த காயங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் ஒருவருக்கொருவர் மனதை விட்டு பேசி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகள் அனைத்தும் மீண்டும் நெருக்கமாக தொடங்கும். உங்களுடைய வீட்டில் சந்தோஷமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல சரியாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போக தொடங்குங்க. இந்த ஒரு நேரத்துல ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரியாகி உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சிக்கல் தீர்ந்ததும் இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர தீர ஒவ்வொரு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சிக்கல் தேர்ந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு சிக்கல் எந்த ரூபத்தில் இருந்து வரும்னு தெரியாது. ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இனிமே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா நடக்கவும் தொடங்குங்க. பண விஷயங்கள்ல நீங்க மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. வருமானம் உங்களுக்கு நிலையானதாக மாறும். இதுவரை கையில் தங்காத பணம் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கையில் தங்கி நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்பையும் உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். இதுவரை இருந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்பிக்கையாக உங்களுக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை என்பது உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் மாற்றி கொடுக்குங்க. நான் முடியும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நபர்களாக மாறுவாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களை இன்னமும் முன்னேற்றவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்பு இப்போது மதிப்பு பெற ஆரம்பிக்கும். மற்றவங்க உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. நீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக இனிமே நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவு, உங்களுடைய இலக்கு இப்போது அனைத்துமே நிஜமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தேடிய உங்களுக்கான ஒரு பாதுகாப்பானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு உருவாகும். நீங்கள் பயந்து கிடந்த உங்களுடைய எதிர்காலம் இப்போது உங்களுக்கு நம்பிக்கையாக மாறும். ஒரு நாள் நீங்க உங்களுக்கே சொல்லுவீங்க,
என்னால முடியாதது எதுவும் கிடையாது என்று உங்களுக்கே நீங்க சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.